எஸ் லார்ட், உங்க சித்தம் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு பலிபீடத்தில் வச்சா ஈசாக்கு தன்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். இல்லைன்னா ஆபிரகாமுக்கு வைக்க முடியாது. அந்த இடத்துல ஆபிரகாமை தள்ளி விட்டுட்டு வருவதற்கு ஈசாக்குக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய விஷயம் நடக்கட்டும். தன்னை பலிபீடத்தில் வைத்தான். பலிபீடத்தில் வைக்கப்பட்டா நடக்கிறது என்ன தெரியுமா? இப்பொழுது ஆபிரகாம் கத்திய ஓங்குறான். ஒரு செகண்ட் தாமதித்திருந்தால் ஈசாக்கு மேல கத்தி இறங்கி இருக்கும். எப்பொழுது ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை முழுமையாய் வைத்தானோ அதுவரை கேட்காத சத்தம். இதுவரை ஈசாக்குக்காக குரல் கொடுத்தது யார் தெரியுமா? சாராள். எப்போ குரல் கொடுத்தாங்க? இஸ்மவேல் அனுப்பி விடுங்க. ஆபிரகாம்கிட்ட வந்து ஈசாக்கு, இங்க இஸ்மவேல் இருந்தா என் பிள்ளை ஒழுங்கா வளர மாட்டான். ஈசாக்குக்காக குரல் கொடுத்தது சாராள். ஏன் ஆபிரகாம் கூட குரல் கொடுத்திருக்கலாம். ஆனா எப்பொழுது பலிபீடத்தில் ஈசாக்கு வைக்கப்பட்டானோ கத்தி ஓங்கப்பட்ட போது ஈசாக்குக்காக வானத்திலிருந்து சத்தம் வருகிறது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளை ஆண்டவர் மேல கைய வைக்காத. அதன் அர்த்தம் என்ன? நீ பலிபீடத்தில் உன்னை முழுவதுமாய் வைத்தால் உன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் பாதுகாப்பார். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்காமல் போகும். யாருக்கு? பலிபீடத்தில் வைக்கணும். என் சித்தம் அல்ல, உங்க சித்தம். ஆமே. 18 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, ஸ்பீடா வளர்ந்துட்டீங்க. இனி எவ்வளவு நாள் தெரியாது. நிறைய நம்ம ஆசைப்பட்டபடியெல்லாம் வாழ்ந்துட்டோம். ஆண்டவரே, என் ஆசைகளை சுட்டரித்து உம்முடைய விருப்பத்தை என்னில் சுத்திகரியும்.